ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்துல பைரவி அவங்க அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துக்கு பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐயர் சொல்றாரு, இன்னொரு பொண்ணு இருக்காங்களே அவங்களையும் வந்து பாத பூஜை பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அன்னபூர்ணி சொல்றாங்க, ஐயரே சத்யராஜ் அண்ணன் அவங்க பொண்ணை தலைமுழுகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சிந்துன்னு ஒரு பொண்ணு உயிரோட இருக்காளே எப்படி அப்படின்னு ஐயர் கேட்குறாரு. அப்போ அந்த சமயத்தில் அவங்க அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துக்கு சிந்து சீர் கொண்டு வராங்க. சுவாமி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு முறை செய்ய நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அதை பார்த்துட்டு அவங்க அம்மா சிந்துவோட அம்மாங்க, ஏய் நீ அங்கேயே நில்லு, இது எங்கள் குடும்ப விசேஷம், இங்கே நீ வராத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா வந்து, ஏய் அதான் உங்கள் அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, வெளியே போ அப்படின்றாங்க. அதுக்கு சிந்து சொல்கிறாங்க, இது எங்கள் அப்பா அம்மாவோடைய விசேஷம், அதை என்னை வெளியே போன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு மகாவை சொல்கிறாங்க. மகா சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க, அவள் இப்படி பேசுகிறா அப்படின்றாங்க. உடனே அன்னபூர்ணி வந்து சத்யராஜ்கிட்ட, அண்ணன் சிந்து இந்த விழாவுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அவள் இந்த விழாவில் கலந்துப்பானா நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. சத்யராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அன்னபூர்ணி எனக்கு நீதாம்மா முக்கியம், சிந்து அவள் எனக்கு வேண்டாம், உன்னுடைய உறவு தான் வேணும், அவள் தான் எங்கள் பிள்ளையே இல்லைன்னு நான் தலைமுழுகிட்டேனே, சிந்து நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க சிந்துவை எல்லாருமே. சிந்து உடனே அவங்க அப்பா கிட்ட, அப்பா தயவு செய்து என்னுடைய முறையை சீரை ஏற்றுங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ கூட அதை அவங்கள பார்க்காம எல்லாம் வெளியே போன்னு சொல்கிறாங்கங்க. மகா என்ன பண்ணுறாங்க, சிந்து வச்சிருக்கிற சீர்தட்டை வந்து தட்டி கீழே தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு சிந்துவை கூட்டிகிட்டு போய் தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வெளியே தள்ளிடுறாங்கங்க கோயிலை விட்டு. அப்போ வந்து ஆறுமுகம் கேட்குறாரு, மாமா சிந்து சின்ன வயசுலேருந்தே சிவாவை ஆசையாக நினச்சதுனால இப்படி பண்ணிட்டா, ஆனால் அவள் செஞ்சது தப்புன்னு நீங்கள் மன்னிக்க கூடாதா? இது என்ன மாமா, அவள் முறையை தானே செய்யணும்னு வந்திருக்கா, அவள் செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் கிட்ட கேட்குறாரு. உடனே மகா சொல்றாங்க, அக்கா என்னக்கா இவன் ஆறுமுகம் எப்பவுமே உங்களை எதிர்த்து பேச மாட்டான், இப்போ உங்க எதிர்க்க நின்று பேசிக்கிட்டு இருக்கான், என்னக்கா இது அப்படின்றாங்க. உடனே சத்யராஜ் சொல்றாரு, மகா ஆறுமுகம் மாப்பிள்ள தப்பா பேசலம்மா, அவர் ஏதோ சிந்து செஞ்ச தப்பை அவர் பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்றாரு, ஆனா நான் வந்து அவளை ஏத்துக்கவே மாட்டேன், அவ வந்து எங்க சாவுக்கு கூட வரக்கூடாது, பைரவி தான் என்னுடைய பொண்ணு, எங்களுடைய சடங்கு முழுக்க பைரவி தான் செய்யணும் அப்படின்னு சத்யராஜ் சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாருமே சத்யராஜ் சாரதா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்கங்க. அப்புறம் சிவா டாக்டர் வந்து சிந்துவை பார்க்க வராரு. அப்போ ஆறுமுகம் சிவா கிட்ட சொல்கிறாரு, சிவா அம்மா வந்து சிந்து மேலே கோபமாக இருக்கிறாங்க, அதெல்லாம் பொறுத்துக்க முடியும், ஆனால் சத்யராஜ் மாமா ஒரு புள்ள உயிரோடு இருக்கும்போதே செத்துட்டாருன்னு சொல்கிறாரு, அதுதான் என்னால் பொறுத்துக்க முடியல, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிவான்றாரு. அதுக்கப்புறம் சிந்துவை பார்க்கறதுக்காக சிவா வராரு. சாப்பிட்டியா சிந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிந்துவை பார்த்து. 60ஆம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, நீ இல்லைன்னு தான் அங்கே குறை, அதனால தான் உன்னை வந்து நீ பார்க்க முடியல ஏன்னு வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியுது, அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ பாரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாரு. சிந்து வீடியோவில் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவா. கம்மன் இருக்காங்க. அந்த குறையும் எதுவும் அந்த விசேஷத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் உனக்கு சாப்பாடும் கொண்டு வந்திருக்கேன், இது வந்து இந்த வீட்டில் சமைச்ச சாப்பாடு இல்லை, உங்கள் அப்பா அம்மாவோட சாப்பாடு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுக்குறாரு. சிந்துவும் சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் சிவாவுக்கு ஃபோன் வருது. யார் டாக்டரு? அன்னபூர்ணி அத்தையா, நீ போ, இங்கே நீ சாப்பாடுலாம் கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சால் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது, உனக்கு வந்து எனக்கு ஆனாலும் பரவாயில்ல நீ தாங்கிப்ப, அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நீ தாங்கிக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா வந்து என்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்க சிந்து நீ அப்படின்றாரு. சிரிக்கிறாரு.
சிரிச்சதும், "சிரிக்காத டாக்டரு, நான் உன்னை எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பைரவிக்கு சஞ்சய் கால் பண்றாருங்க. கால் பண்ணி, "என்ன பைரவி, 60ஆம் கல்யாணம்லாம் எப்படி நடந்தது? நல்லபடியா முடிஞ்சுதா?" அப்படின்னு கேட்குறாரு. "நல்லபடியா முடிஞ்சுது சஞ்சய். நீ ஒருத்தர் இல்லன்ட்டு தான் எனக்கு வருத்தமா இருந்ததுன்றாங்க." "நான் தான் சொன்னேன்ல, என்னால வர முடியலன்னு. நான் வீட்டுக்கு வரும்போது அப்பா, அம்மாவ பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஃபோன வச்சதும் ஆறுமுகம் வந்து பைரவிய திட்டுறாருங்க. "ஒரு கூட பொறந்தவ, உங்க அக்கா, அவ அந்த விசேஷத்துல இல்லன்றது உனக்கு வருத்தமா இல்ல? எவனோ ஒருத்தவன் உங்க ஃபங்ஷனுக்கு வரலன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? உனக்கு அவன பத்தி தெரியல. ஏன் பைரவி, உங்க அக்கா ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. அத இப்படி நீ பெருசா தூத்தி வைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா?" அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறாருங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி. பாய் பாய்.